ஒரே ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். ஹதரத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கா பாத்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டார். ஃபாரூக் பாய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போவார், விருந்தாளியில போய் கூட்டிட்டு வருவார். விருந்தாளியை கூட்டிட்டு வந்து தான் சாப்பிடுவார். அவருடைய பழக்கமே அதுதான். விருந்தாளி இல்லாம என்னைக்குமே சாப்பிட்டது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலேயே முதல்ல விருந்தாளிகளை உபசரிப்பது எப்படி அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்தார். உடனே ஒரு மிஸ்கீனை கூட்டிட்டு வந்தார். அவரை கூட்டிட்டு உட்கார வச்சார். அவர் வந்து முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. சாப்பிட்டு இருக்கிறார். சாப்பிட்டு இருக்கும்போது எடுத்து வாயில வைக்கிறார் நிவாலா. அதற்கு இப்ராஹிம் சார் சொன்னாங்க, ஏன்னா பிஸ்மில்லா சொல்லுப்பா அப்படின்னாரு. நீங்க நம்ம பசங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு நம்மள அப்படி எடுத்து கப்பு கப்புன்னு அடிப்போம். ஜோரு பி खाएंगे, बच्चे भी खाएंगे, सब भी खाएंगे. बिस्मिल्लाह बोल रहा शैतान का बच्चा அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா हम पढ़ते नहीं ना, हम पढ़ते जो बच्चे को बोलेंगे, हम लेग पीस देखते कप्पुகளை मारेंगे. बच्चा भी क्या करेंगे, कप्पुகளை मारेंगे. बिस्मिल्लाह बोलना भूल जाएंगे, हम भी भूल जाएंगे, उन्हें भी भूल जाएंगे. அது மாதிரி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். இப்ப அந்த முஷ்ரிக்கு, இந்த குஃபார் அல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அவன் வாயில் எடுத்து வைக்கும் போது நிவாலா ஹதரத்தே இப்ராஹிம் சொன்னாங்க, ஏப்பா அல்லாவுடைய பேர் சொல்லுப்பா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்றார். அந்த குஃபார் சொன்னாரு, அல்லாஹ்னா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு அவன் பேரை வாங்கணுங்கிறான். என்ன சொல்றா, அல்லாஹ் तो कौन कुछ मुझे मालूम नहीं बा, मैं क्या उसका नाम बोलना அப்படின்னு அவன் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொட்டி துண்டு புடுங்கிட்டார். உடனே ரிசால அப்படின்னு, ஏன்னா அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்ற, உன்னை கூட்டிட்டு உட்காந்து சோத்த போட்டதே பெரிய தப்புடா அப்படின்னு ரொட்டி துண்டை புடிக்கிட்டு போடா வெளியில அனுப்பிச்சுட்டார். போடா வெளியில அப்படி அனுப்பிச்சுட்டார். அடுத்த செகண்ட் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். அல்லாஹ் அக்பர். அடுத்த செகண்ட் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். அந்த குஃபார் அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்ன பாருங்க, அவன் வீட்டை விட்டு வெளியில கூட போகல. அடுத்த செகண்ட் வந்துட்டார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, யாரை பார்த்து சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4000 நபிமார்களுக்கு தந்தையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பின்னாடி வந்தவங்க இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், இவங்க பின்னாடி வந்தது 4000 நபிமார்களுடைய மூதையர். அவர் யாரு, இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாதாரண நபி கிடையாது, பெருமானாஸ் அவங்க வம்சவழியில் தான் வந்தவங்க. இப்ப அப்படிப்பட்ட 4000 நபிமார்களுக்கு தந்தையாக இருந்த அந்த மூதையரை பார்த்து ஹதரத் ஜிப்ராயில் சொல்றாங்க, இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா உங்களை எச்சரிக்கிறான். என்னது எச்சரிக்கிறான்? யாருக்காக வேண்டி? அந்த குஃபாருக்காக வேண்டி. என்னது எச்சரிக்கிறான்? ஹதரத் இப்ராஹிம் ஆச்சரியமா கேட்கிறார், என்னையா சொல்ற அப்படின்னு. ஆமா, அல்லாஹ் சொல்றான், நான் இல்ல அப்படின்னு அவன் சொன்னான், அவனுக்கு எனக்கு உண்டான டீலிங் அது. நான் இல்லைன்னு சொல்றேன், அல்லாவே இல்லைன்னு சொல்றான், எனக்கும் அவனுக்கு உண்டான டீலிங். என்ன இல்லைன்னு சொன்ன கூட நான் பசியா போட்டது கிடையாது. அல்லாஹ் அக்பர். முகமது அலி பாய், அல்லாவே இல்லைன்னு சொன்ன அவனுக்கு 3 வேளை சோறு நான் போட்டேன். அவனை என்னைக்குமே பட்டினியா போட்டது கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற எத்தனையோ குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், இன்னைக்கு தந்தை பெரியாருடைய வழிமுறைகளை பார்த்துக் கொண்டு அவங்க நடையில போகக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாம் பட்டினியா பசியா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு 3 வேளை அல்லா தான் சோறு போடுறான், அவங்களுக்கு 3 வேளை அல்லா தான் படி இழக்கிறான். யாரையுமே பட்டினியா போட்டது கிடையாது. இப்ப ஜிப்ராயில் கேட்கிறாங்க, எனக்கும் அவனுக்கும் உண்டான டீலிங் என்ன இல்லைன்னு அவன் சொன்னா, ஆனா என்னைக்குமே அவனை நான் பட்டினியா போட்டதே கிடையாது, பசி கொடுத்தது கிடையாது. அவனுக்கு நான் படி அளந்துக்கிட்டே இருப்பேன், 3 வேளை வயிறார சோறு போடுவேன். ஆனா இன்னைக்கு நீ சாப்பாடு போட்ட, விருந்து வச்ச, நான் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் வாயில இருந்து கையில் அவனுக்கு போட்ட அவனுடைய திவாலா, அவனுடைய சாப்பாடை நீ குடிக்கிட்டு அவனை வெளியில அனுப்பிச்சுட்ட. அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. யாருக்காக வேண்டி சப்போர்ட் பண்றாங்க? அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னவனுக்கு அல்லாஹ் சப்போர்ட் பண்றான். யாரை எச்சரிக்கிறான்? 4000 நபிமாருடைய தந்தை அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னது எனக்கு அவனுக்கு உண்டான டீலிங், நீ நடுவில் வரக்கூடாது. என்ன இல்லைன்னு சொன்ன, ஆனா அவனை நான் பட்டினியா போட்டது கிடையாது. ஆனா நீ ஒருவேளை சோறு போட்டவனுக்கு, ஆனா நான் இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு கொடுத்த சாப்பாடை பிடிக்கிட்டு அவனை பட்டினியா பசியா வெளியில அனுப்புற, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர 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 கூப்பிட்டு ரொட்டி கையில கொடுக்குறாரு. என்ன இப்பதான் பிடிக்கிட்டு அனுப்புட அப்படின்னு. இல்லப்பா, அல்லாஹ் தஆலா இப்பதான் எனக்கு எச்சரிச்சான், அப்படி பட்டினியா போடக்கூடாது அப்படின்னு. தப்புப்பா, மன்னிச்சிடுப்பா இந்த சாப்பாடு. அந்த முஷ்ரிக் குஃபார் சொன்னா, அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்ன எனக்கே அல்லாஹ் இவ்வளவு வக்காலத்து வாங்குறான் அப்படின்னா, நீ நபியா இருக்கிறீங்க, 4000 நபிமார்களுக்கு தந்தையா இருக்க உங்களே எச்சரிக்கிற அப்படின்னா, உண்மையான அல்லாஹ் தான் அது. அந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க அப்படின்னு முஸ்லீம் ஆயிட்டான். அல்லாஹ் அக்பர். நான் அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னேன், எனக்கே அல்லாஹ் தஆலா வக்காலத்து வாங்குறான். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ்வா இருப்பான்?
எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவனா இருப்பான். நீங்க நபியாக இருக்கிறீங்க, ரசூலாக இருக்கிறீங்க, 4000 நபிமாருடைய தலைவராக இருக்கிறீங்க, தந்தையாக இருக்கிறீங்க, உங்களையே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான் அப்படின்னா உண்மையாலுமே அந்த அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மான், ஒரு ரஹீம், ஒரு கரீம், மிக கண்ணியமானவன், மிக சங்கைக்குரியவன், மிக மிக அதிகமா மனசுல கருணை உள்ளம் கொண்டவன். அந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு எனக்கு நீங்க கலிமா சொல்லிக் கொடுங்க, நானும் இஸ்லாத்துல சேர்ந்துறேன் அப்படின்னு அந்த மனிதர் முஸ்லீம் ஆயிட்டார். அல்லாஹ்